ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்றது வந்து டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் சாப்டர். சரியா? ஸோ இது வந்து ஐ திங்க் 12th சாப்டர் நினைக்கிறேன். ஓகேவா? கடைசி 4 சாப்டர்ல ரொம்ப முக்கியமான சாப்டர், வெயிட்டேஜ் அதிகம் இருக்கிறது இந்த சாப்டருக்கு தான். சரியா? அந்த 4 கம்பேர் பண்ணும்போது செமிகண்டக்டர், ஆட்டம்ஸ், நியூக்ளியர் டுயல் நேச்சர்ல டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷனுக்கும் ஆட்டம்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 2 சாப்டர் நம்ம ஃபோக்கஸ்டா படிக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம நடத்துற 2 சாப்டருமே. ஓகே. டுயல் நேச்சர் வந்து கண்டென்ட் நிறைய இருந்தாலும் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப கம்மியான ஃபார்முலா. இன்னும் கரெக்டா சொன்னா 2 ஃபார்முலா தான். ஓகே. அதோட வேற வேற வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கும், பட் ஃபார்முலா 2 தான். ஸோ முதல்ல நான் டாபிக் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். வீடியோ மட்டும் ஆன் பண்ணிருங்க. விகா, ரோகிதா. ஓகே. ஸோ டுயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக், டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் வந்து செகண்ட் டாபிக். 2 டாபிக் தான். சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நேரம் உள்ள போயிடலாம். சரியா? முதல்ல டுயல் நேச்சர்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ராப்ளி டுயல் நேச்சர் அப்படின்றது வந்து பார்ட்டிகிள் அண்ட் வேவ். சரியா? நேச்சர்ல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ்க்குமே பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்கு, வேவ் நேச்சரும் இருக்கு அப்படின்றதான் டுயல் நேச்சருக்கான மீனிங். அதுல ஸ்பெசிபிக்கா இவங்க எடுத்துக்கிட்டது வந்து இந்த 2, ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஓகேயா? அப்படின்னா ரேடியேஷன்ன்றது பேசிக்கா என்னன்னு சொல்றேன். ரேடியேஷன்ன்றது நம்ம படிச்சிருப்போம், இஎம் வேவ்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு 8th சாப்டர் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரேடியோல ஆரம்பிச்சு ரேடியோ, மைக்ரோ, அப்படி போகும், இது வரைக்கும் காமா ரே வரை போகும். இந்த ஏழையும் தான் என்ன சொல்லுவாங்க, ரேடியேஷன் சொல்லுவாங்க பேசிக்கா. சரியா? எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ். நல்லா கவனிங்க, இதுக்கு பேரை என்னன்னு தான் வச்சிருக்கோம், இஎம் வேவ்ஸ் தான் வச்சிருக்கோம். விச் மீன்ஸ் டுயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் பொறுத்தளவுக்கு அதுக்கு வேவ் நேச்சர் இருக்குன்றது ஆல்ரெடி ப்ரூவ்டு. ஓகேயா? நீ இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறது எக்ஸாக்டா பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மட்டும் தான். எழுதி வச்சுக்கோ, ரொம்பலாம் நீ குழப்ப தேவையில்ல. உங்களுக்கு புரியுதா? சொல்லும் போது டுயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் சொல்லியிருக்கான், ஆனா அதோட வேவ் நேச்சரை பத்தி இங்க டிஸ்கஸே பண்ண மாட்டேன். ஏன் வேவ் நேச்சரை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்னா ஆல்ரெடி அது நம்ம வேவ் தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ரேடியேஷனோட பார்ட்டிகிள் நேச்சரை மட்டும்தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ரேடியேஷன்றது லைட், பேசிக்கலி விசிபிள் லைட், இன்விசிபிள் லைட்னு சொல்லுவாங்க. ரேடியோ, மைக்ரோ அதெல்லாம் என்னது, இன்விசிபிள் லைட். விசிபிள்னு ஒண்ணு போட்டிருப்பீங்களா, தட் இஸ் விசிபிள் லைட். அதுக்கு விசிபிள்னே பேர், விசிபிள் லைட்னு சொல்லுவாங்க. அப்ப ரேடியேஷனுக்கு, அதாவது லைட்டுக்கு டுயல் நேச்சர் இருக்கு, அதுல வேவ் நேச்சர் ஆல்ரெடி ப்ரூவ்டு. இந்த சாப்டர்ல நீ பண்ண போறது பார்ட்டிகிள் நேச்சர் மட்டும்தான். சேம் வே இங்க பாருங்க, மேட்டர் அப்படின்னாவே என்னது, திங்ஸ் விச் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் எதனால மேடா இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்ற பார்ட்டிகிள்ஸ்னால. கரெக்டா இல்லையா? அப்ப மேட்டர் வந்து ஆல்ரெடி என்னன்னு தெரியும் உனக்கு, மேட்டர் ஆர் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்ன்றது ஆல்ரெடி ப்ரூவ். அப்ப இங்க நீ என்ன டிஸ்கஸ் பண்ண போற, இந்த சாப்டர்ல நீ டிஸ்கஸ் பண்ண போது வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டைட்டில் டுயல் நேச்சர், ஆனா டிஸ்கஸ் பண்ண போறது டுயல் நேச்சர் இல்ல, ரேடியேஷனோட பார்ட்டிகிள் நேச்சரையும் மேட்டரோட வேவ் நேச்சர், இதை மட்டும் தான் நீ டிஸ்கஸ் பண்ண போற. இதுதான் உனக்கு பேசிக் கிளாரிட்டி. இதுக்குள்ள நீ படிக்க போறது என்னன்றது தெரியணும் முதல்ல. சோ சாப்டருக்குள்ள நீ டிஸ்கஸ் பண்ண போறது 2 விஷயத்தை தான். ஒன்னு பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், இன்னொன்னு வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள், அல்லது வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஓகே. சோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கேள்வி வந்திருக்கு 1 மார்க்ல. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ன்ற அந்த பினாமினா உங்களுக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்டா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். எம்சிக்யூல வந்திருக்கு. இதை எக்ஸ்பிளைன் பண்றது எது, டி பிராக்லி ஈக்குவேஷன், அந்த கான்செப்ட். ரைட்டா? அந்த டி பிராக்லி ஈக்குவேஷன் ஐடியா வந்து இதுல இருந்து தான் வருது. அப்ப டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா சாப்டர்ல 2 விஷயம் தான் படிச்சிருப்பீங்க. ஒரு டாபிக் ஃபுல்லா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டிஸ்கஸ் பண்ணி முடிப்பீங்க,
அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா டி பிராக்லி ஈக்குவேஷன் சொல்லி போயிருவீங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா நீ படிக்கிறது ரெண்டு விஷயத்தை தான். பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் ப்ரூவ் பண்றது வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து யாரு? டி பிராக்லி. அவ்வளவுதான். ஓகே, இந்த ரெண்டு டாபிக் தான் நீ டிஸ்கஸ் பண்ண போறேன்னு முதல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரியா? நவ் இப்போ நான் ஒண்ணா போறேன். ஃபர்ஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது டாபிக் 1. டாபிக் 1 வந்து என்னது? டாபிக் 1 இஸ் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம ஐடியா வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். யூ நோ வாட் இஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? சரியா? கவனிச்சுக்கோங்க. ஒரு மெட்டல் மேல லைட் ஃபால் ஆகும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகுது. உள்ள இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுது. திஸ் ப்ராசஸ் ஹெர்ட்ஸ், ஹென்ரிச் ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட் படிக்கிறோம்ல, ஹெர்ட்ஸ்னு சொல்லிட்டு. அந்த ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் என்ன பண்றாரு? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப சூட்டபிள் ஃப்ரீக்வன்சில லைட் ஃபால் ஆகும்போது, ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். வாட் இஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, லைட் ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. லைட் ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி falls on certain metal, emits electron. இந்த process தான் photoelectric effect. This phenomenon is called photoelectric effect. Definitionலாம் கரெக்டா ப்ராப்பரா படிச்சுக்கோங்கடா. We gave the list. தியரி என்ன இருக்கு, நியூமெரிக்கலா அது டெரிவேஷன் என்ன இருக்குன்றதுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே தியரி, 3 மார்க்ஸ் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே டெரிவேஷன்ஸ். ஆல்ரெடி இந்த லிஸ்ட் உங்க கைக்கு வந்திருக்கும், ஒரு சாப்டருக்கும். கரெக்டா? இப்ப நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்க்கும் போட சொல்லிடுவேன், டுவல் நேச்சருக்கும் போட சொல்லிடுவேன். ஸோ அந்த கொஸ்டின்ல இருக்கிற லிஸ்ட் ஃபுல்லா முதல்ல முடிச்சிருங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப லைட் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சில சில மெட்டல்ஸ்ல ஃபாலோ ஆகும்போது அந்த மெட்டல் வந்து எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. அது பேர் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ போட்டோ எலக்ட்ரிக் பொறுத்த அளவுக்கு 3 முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, எழுதிக்கும். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் நியூ நாட். ரெண்டாவது ஒர்க் ஃபங்க்ஷன், 5 நாட் நோட்டேட் பண்ணுவாங்க, 5 நாட். மூணாவது த்ரெஷோல்டு வேவ்லென்த். சரி, அந்த 3 டெக்னிக்கல் டேர்மையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. லாம்டா நாட். ஓகே, ஸோ வாட் இஸ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி? ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து மெட்டல் மேல லைட் ஃபால் பண்ண போறேன், ரைட்டா? இந்த மெட்டலுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஈச் மெட்டல் ஹேஸ் இட்ஸ் ஓன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. Each metal has its own work function. Each metal has its own threshold wavelength. So இந்த மூணுமே இப்ப நான் எழுதியிருக்கல, இந்த மூணுமே மெட்டலோட கேரக்டர், நாட் தி லைட். இது எதுவுமே லைட்டோட கேரக்டர் கிடையாது. இது எல்லாமே மெட்டலோட கேரக்டர். கீப் தட் இன் மைண்ட். அப்ப என்னது இது? நான் ஒரு ஃப்ரீக்வன்சி நான் அடிக்கிறேன்ல, லைட் இதுதான் லைட். லைட்டோட ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்குல்ல, this frequency should be greater than mu naught. அப்பனா தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, the minimum frequency above which photoelectric effect occurs. எந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். எந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேரு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. சரியா? மினிமம் ஃப்ரீக்வன்சி நீடட் டு எமிட் எலக்ட்ரான் ஃப்ரம் இட் அப்படி சொல்லலாம். சிம்பிளா, minimum frequency needed to emit electron from it. மெட்டல்ல இருந்து எலக்ட்ரானை எமிட் பண்றதுக்கு தேவையான மினிமம் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு மெட்டல் வச்சிருக்கேன். அந்த மெட்டலோட த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி they gave. என்ன கொடுத்துருக்காங்கன்னா some 4 into 10 power 14 hertz. இங்க ஒரு லைட் ஃபால் ஆகுது, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 3 into 10 power 14 hertz. அப்படின்னா இங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குமா? நடக்காது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கணும்? அப்ளைடு ஃப்ரீக்வன்சி. இது அப்ளைடு ஃப்ரீக்வன்சி நியூ, இது நியூ நாட். நியூ நாட்டை விட நியூ என்னவா இருக்கணும்? எப்பவுமே கிரேட்டரா இருக்கணும். லெஸ்ஸரா இருந்தா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. அவ்வளவுதான். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒர்க் ஃபங்க்ஷன்றது என்ன அப்படின்னா,
மினிமம் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ். நல்லா கவனிங்க. மினிமம் ஃப்ரீக்வன்சி நீடட்னா அது பேர் என்னது? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. மினிமம் எனர்ஜி அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு எனர்ஜி. ஸோ மினிமம் energy needed to remove the electron from the metal surface. This is minimum frequency needed to remove the electron from the metal surface. புரியுதா? So for example இந்த சிச்சுவேஷனை நான் சொல்றேன். ஒர்க் ஃபங்க்ஷன் நான் கொடுத்திருக்கேன் 2 eV. ஒரு மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2 eV. லைட் ஃபால் ஆகுது. 1 eV னா போட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குமா? நடக்காது. ஏன்னா படுற எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனை விட பெருசா இருந்தா தான் போட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ரைட்? threshold wavelength மட்டும் கொஞ்சம் உல்டா. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் பேசிக்கா E is equal to h nu. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனர்ஜி is equal to h nu அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீ வந்து வேவ்லென்த்துக்கு மாத்தும் போது எனர்ஜி is equal to h c by lambda ன்னு சொல்லுவேன். ஓகே, இங்க பாருங்க. அப்ப நான் அப்படியே ரெப்ரசென்ட் பண்றேன். threshold frequency nu naught. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது? h nu naught. ஏன்? threshold frequencyக்கு கரஸ்பாண்டிங் எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன். ரைட்டா? அப்ப threshold wavelength எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? phi naught is equal to hc by lambda naught. So what is threshold frequency? What is work function? What is threshold wavelength? மூணுமே கிளியரா தெரிஞ்சுக்கணும். அப்ப இது எப்படி டிஃபைன் பண்ற பாருங்க. This is maximum wavelength. எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் மினிமம்னு சொல்லணும். இதை மட்டும் மேக்ஸிமம் சொல்லணும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? threshold wavelength work function inversely proportional. So the maximum wavelength below which PE occurs, photoelectric effect occurs அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது மட்டும் பாருங்களேன். ஒரு மெட்டல் இருக்கு, threshold wavelength கொடுத்துட்டான் 4000 ஆங்ஸ்ட்ராங். இப்ப லைட் படுது, லைட்டோட 3000 ஆங்ஸ்ட்ராங். நடக்குமா நடக்காதா? நடக்கும். மறந்துடாதீங்க, வேவ்லென்த்துக்கு உல்டாவை யோசிக்கணும். எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் அதோட பெருசா இருக்கணும். பட் வேவ்லென்த்துக்கு அதோட சின்னதா இருந்தா நடக்கும். கிளியரா மைண்ட் வச்சுக்கோ. ஏன்னா வேவ்லென்த் குறைய குறையதான் எனர்ஜி பெருசாகும். எனர்ஜி பெருசா இருந்தா நடக்கும். அதனால சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 3 இன்ஃபர்மேஷன் என்னென்ன? 4 இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் போட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட், அப்புறம் threshold frequency-னா என்ன, ஒர்க் ஃபங்க்ஷனா என்ன, threshold wavelength-னா என்ன. These are the basic technical terms you should know when we discuss photoelectric effect. இது தெரியாம உள்ள போக முடியாது. ஓகேவா? சரி, now Lenard-Alwach experiment. ஓகே, இதுல ஒரு 3 முக்கியமான கிராஃப் இருக்கு. 3 கிராஃப்ஸ் யூ ஷுட் நோ. அந்த 3 கிராஃபை நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லிடுறேன். கவனிங்க. திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஒரு கேத்தோட் பிளேட், ஒரு ஆனோட் பிளேட். அதை வந்து ஒரு வேக்யூம் சாம்பருக்குள்ள வச்சுட்டாங்க. கீழே வந்து என்ன இருக்கு? ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு கால்வனோமீட்டர் கரண்ட ஷோ பண்றதுக்கு. லைட்டை எப்பவுமே கேத்தோட்ல விழ வைக்கணும். ஆனோட்ல விழ வச்சா போட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. லைட் ஷுட் ஃபால் ஆன் தி கேத்தோட். இதுல என்ன பண்றா? இந்த பொட்டன்ஷியலை மாத்த முடியும். வேரியபிள் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. பொட்டன்ஷியலை மாத்தி மாத்தி கரண்ட் என்ன ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். சோ லெனார்ட்-ஆல்வாச் எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த அளவுக்கு சரியா? இப்ப நான் திருப்பி சொல்றேன். போட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்டை டிஸ்கவர் பண்ணது யாரு? ஹெர்ட்ஸ். பட் அதுல எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா எடுத்தது இவங்க தான். இந்த 2 பேர் தான், லெனார்ட் அண்ட் ஆல்வாச் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட். ஓகேயா? சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா 3 முக்கியமான கிராஃப் வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து நோட் பண்ணிக்கோங்க. போட்டோ கரண்ட் வெர்சஸ் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பிரைட்னஸ் ஆஃப் லைட் தான் இன்டென்சிட்டி பேசிக்கா. இதுக்கு கிராஃப் போட்டா எப்படி வருது அப்படின்னா, சோ எப்பவுமே y ஆக்சிஸ்ல தான் போட்டோ கரண்ட் இருக்கணும். என்ன மாத்திராதீங்க. y ஆக்சிஸ்ல போட்டோ கரண்ட், x ஆக்சிஸ்ல இன்டென்சிட்டி. ஓகே, சோ கிராஃப் should be like this. இன்டென்சிட்டியை நீ கூட்ட கூட்ட போட்டோ கரண்ட் கூடுது. சோ இந்த கிராஃப்ல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? போட்டோ கரண்ட் directly proportional to intensity. இன்டென்சிட்டியும் போட்டோ கரண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சரி, ஏன் ப்ரொபோர்ஷனலா இருக்குன்றது ஒரு டிஸ்கஸ். நெக்ஸ்ட் பாரு. ரெண்டாவது என்னன்னா செகண்ட் கிராஃப் என்னன்னா போட்டோ கரண்ட் வெர்சஸ் பொட்டன்ஷியல். சரியா? பேட்டரியில கீழே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த பேட்டரியோட வோல்டேஜை மாத்தி மாத்தி போட்டோ கரண்ட் என்ன ஆகுதுன்றதை பாக்குறான். பட் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வித்
சேம் ஃப்ரீக்வன்சியை சேமா வச்சுக்கிறான், டிஃபரெண்ட் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியை மாத்துறான். சரியா? இந்த வார்த்தை இருக்கணும். வெறும் போட்டோ கரண்ட் வெர்சஸ் பொட்டன்ஷியல்னா அதுல 2 கிராஃப் இருக்கு. ஏன்னா தேர்ட் கிராஃப்மே பாத்தீங்கன்னா தேர்ட் கிராஃபும் அதே தான். தேர்ட் கிராஃப் என்னன்னா போட்டோ கரண்ட் வெர்சஸ் பொட்டன்ஷியல் தான். போட்டோ கரண்ட் வெர்சஸ் பொட்டன்ஷியல். இது வந்து பாத்தீங்கன்னா சேம் இன்டென்சிட்டி, டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேயா? உங்களுக்கு இந்த வித்தியாசம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு மெட்டலை பொறுத்த அளவுக்கு, ஒரு மெட்டல் நம்ம டீல் பண்ணும்போது, இது மெட்டல், இந்த மெட்டல்ல தான் லைட் ஃபால் ஆக போகுது. ஓகேயா? இதுல லைட்டோட இன்டென்சிட்டினா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்னன்னு நான் சொல்றேன். இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. இன்டென்சிட்டினா என்ன அண்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா, இன்டென்சிட்டி ரெப்ரசன்ட் பிரைட்னஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எழுதிக்கோங்க, நம்பர் ஆஃப் photons passing through the metal per unit area per unit time. கொடுத்திருக்க டைம்ல, கொடுத்திருக்க ஏரியால எவ்வளவு நம்பர் ஆஃப் photons பாஸ் ஆகுது. போட்டான்னா பார்ட்டிகல் ஆஃப் லைட் எழுதி வச்சுக்கோங்க. போட்டான்றது பார்ட்டிகல் ஆஃப் லைட். லைட் பார்ட்டிகலா தான் போட்டான்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இப்ப வந்து லைட் வந்து நம்ம என்னவா டீல் பண்றோம், வேவா டீல் பண்ணல, பார்ட்டிகலா டீல் பண்ணும்போது என்ன நடக்கும், இப்ப இதான் மெட்டலு. மெட்டல்ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் லைட் பார்ட்டிகல் போய் இடிக்குது. 4 பார்ட்டிகல் இடிச்சுன்னா ஒரு இன்டென்சிட்டி, 100 பார்ட்டிகல் இடிச்சுன்னா ஒரு இன்டென்சிட்டி. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் photons கொலைட் வித் மெட்டல் தான் இந்த இன்டென்சிட்டி. அப்ப இவங்க கொஸ்டின்ல சொல்றாங்க இன்டென்சிட்டியை நான் மாத்துறேன். இன்டென்சிட்டியை மாத்துறேன்னா ஒண்ணும் இல்லை, இது மெட்டலு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இங்க வச்சிருப்பான், ஒரு இன்டென்சிட்டி கிடைக்கும். சோர்ஸ் பக்கத்துல வந்தா இன்டென்சிட்டி என்ன ஆகுது, கூடுது. இன்டென்சிட்டி கூடுனா கரண்ட் கூடுது. இதான் அவன் சொல்ல வருது. இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்றதுன்றது நத்திங் பட் டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்றது. எழுதிக்கோ, சேஞ்சிங் இன்டென்சிட்டி மீன்ஸ் சேஞ்சிங் தி டிஸ்டன்ஸ். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, இன்டென்சிட்டியை நீங்க கூட்டணும்னா டிஸ்டன்ஸை குறைக்கணும். யூ ஆல்ரெடி நோ தட் இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். வேவ் ஆப்டிக்ஸ்ல படிச்சோம், பாயிண்ட் சோர்ஸ்க்கு இன்டென்சிட்டியும் டிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் என்ன கொடுக்குறான், மோஸ்ட்லி பாயிண்ட் சோர்ஸ் தான் கொடுக்குறான். ஸோ இன்டென்சிட்டியும் டிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இன்டென்சிட்டியை நீ கூட்டணும்னா சோர்ஸை பக்கத்துல கொண்டு வா, இன்டென்சிட்டியை குறைக்கணும்னா சோர்ஸை தூரமா கொண்டு வா, அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு பாருங்க, ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்றதுனா என்ன மீனிங், இன்டென்சிட்டினா டிஸ்டன்ஸை மாத்தி மாத்தலாம். ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்றதுனா, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ரெப்ரசன்ட் ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைட்டை யூஸ் பண்ணணும், அடுத்து ப்ளூ கலர் லைட்டை யூஸ் பண்ணணும். சரியா? அந்த கலரை மாத்துறதுதான் ஃப்ரீக்வன்சி மாத்துறது. சோர்ஸையே மாத்திடுவான். டிஸ்டன்ஸை மாத்தினா இன்டென்சிட்டி மாறும், சோர்ஸையே மாத்திட்டா ஃப்ரீக்வன்சி மாறும். சிம்பிள். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, ரெட்டோட ஃப்ரீக்வன்சியை விட ப்ளூக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம். ரெட் கலருக்கு பதிலாக நான் ப்ளூ கலர் வச்சேன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஃப்ரீக்வன்சியை நான் கூட்டுறேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை மாத்தி மாத்தி ஒரு கிராஃப், இன்டென்சிட்டியை மாத்தி மாத்தி ஒரு கிராஃப். சரியா? அந்த மாதிரி ஒரு கிராஃப் போடும்போது வாட் தே கெட் இஸ் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கிராஃப் வருது. சரி, அந்த கிராஃப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் போட்டோ கரண்ட், இந்த பக்கம் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இந்த பக்கம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். நெகட்டிவ் பொட்டன்ஷியல் பேட்டரி திருப்பி போட்டுறது. நோட் பண்ணிக்கோங்க, 0 வோல்ட் இருக்கும் போதே அங்க கரண்ட் இருக்கு, ஸ்டார்டிங்லேயே ஒரு கரண்ட் இருக்கு. அது எப்படி வோல்டேஜ் இல்லாம கரண்ட் வரும்? 0 வோல்ட் கொடுக்கும்போது கரண்ட் வரக்கு பாசிபிலிட்டி இருக்கா? there is a possibility because இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எதனால வருது இல்ல, பேட்டரினால வருது இல்ல, லைட்னால தானே வருது. சோ லைட் ஃபால் ஆன உடனே அங்க கரண்ட் வந்துரும், பேட்டரி அதுக்கு தேவையில்லை. ஓகேயா? அப்ப 0 வோல்ட்லயே அங்க ஒரு கரண்ட் இருக்கு, போட்டோ கரண்ட் இருக்கு. அப்புறம் நீ வோல்டேஜை கூட்டி பார்த்தா ஒண்ணுமே நடக்கல, அதே கரண்ட் தான் இருக்கு ஃபார் இன்டென்சிட்டி 1. சரியா? அதுவே பேட்டரியை திருப்பி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்றான். பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணா கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சு ஒரு இடத்துல 0 ஆயிருது. திஸ் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். கரண்ட், போட்டோ கரண்ட் 0 ஆகுற நெகட்டிவ் பொட்டன்ஷியலுக்கு பேர் என்னது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. பேர் ஸ்டாப்பிங். நோட் இட் டவுன், V0 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதுக்குன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு. எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி உனக்கு தேவைன்னா
you need stopping potential. எப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 1 வோல்ட்னு வச்சுக்கோங்களேன். 1 வோல்ட் அப்படின்னா Ke max வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட். மக்க பண்ணி வச்சுக்கோ. அப்படி சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அப்படி ஈவில சொல்லிடணும், அவ்வளவுதான். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 10 வோல்ட்னு வச்சுக்கோ. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 10 வோல்ட்டா இருந்தா கைனடிக் எனர்ஜி எவ்வளவு? 10 எலக்ட்ரான் வோல்ட், அவ்வளவுதான். உல்டாவும் பாசிபிள். கைனடிக் எனர்ஜி மேக்ஸ் 10 eV. இப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ? 10 வோல்ட், அவ்வளவுதான். சோ உன் கையில ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருந்தா எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம், எனர்ஜி இருந்தா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிடலாம். கைனடிக் எனர்ஜி மட்டும். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை. ரைட்? நவ் இப்ப இதே கிராஃப்ல இன்டென்சிட்டியை கொஞ்சம் கூட்டுறான். இன்டென்சிட்டியை கூட்டுறான். நல்லா கவனிங்க, கலரை மாத்தல. இன்டென்சிட்டியை கூட்டினா போட்டோ கரண்ட் கூடியிருக்கு. அதே மாதிரி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது ஒண்ணுமே நடக்கல. பட் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது அதே இடத்துல 0 ஆகுது. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? இன்டென்சிட்டியை மாத்துறதுனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறல. இது ரெண்டாவது கிராஃபோட கன்க்ளூஷன். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் independent of intensity. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் இன்டென்சிட்டிக்கு சம்பந்தம் கிடையாது. சோ கிராஃப் நம்பர் 1ல என்ன கத்துக்கிட்டோம்? போட்டோ கரண்ட் இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல். இன்டென்சிட்டியை கூட்ட கூட்ட போட்டோ கரண்ட் கூடுச்சு. கிராஃப் நம்பர் 2ல என்ன கத்துக்கிட்டோம்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்கும் இன்டென்சிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. இன்டென்சிட்டியை நம்ம என்ன மாத்தினாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாற மாட்டேங்குது. மூணாவது கிராஃப் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை இருந்தா தான் இந்த கிராஃப் போடணும். சேம் ஃப்ரீக்வன்சி டிஃபரெண்ட் இன்டென்சிட்டிக்கு தான் இந்த கிராஃப். சேம் இன்டென்சிட்டி டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சினா அதுக்கு வேற கிராஃப். அந்த கிராஃப் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிராஃப் லுக் லைக் சேம். இந்த பக்கம் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இந்த பக்கம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல், நடுவுல 0 வோல்ட், மேல போட்டோ கரண்ட், எல்லாமே அதே தான், சேம். ரைட்டா? 0 வோல்ட் இருக்கும்போது there is a current. பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது கரண்ட் மாறல. நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா போய் 0 ஆயிருச்சு. இது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு. ஓகேயா? இதே ஃப்ரீக்வன்சியை நான் மாத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகுது? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூடுது. நல்லா கவனிங்க, ஃப்ரீக்வன்சியை நான் கூட்டுனா, ஹையர் ஃப்ரீக்வன்சி நான் வைக்கும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் கூடுது. சோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்டென்சிட்டிக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு சம்பந்தம் இல்லை. சோ இதை எழுதிக்கோங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் is directly related to frequency. Directly related. Directly proportional சொல்லக்கூடாது, related தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஓகேயா? இந்த 3 கிராஃபும் லெனார்ட் ஆல்வார்ட்ஸ் பண்ணது. லெனார்ட் அண்ட் ஆல்வார்ட்ஸ் வந்து இந்த 3 கிராஃபையும் பிளாட் பண்ணிடுறாங்க. என்ன பிளாட் பண்றாங்க? இன்டென்சிட்டி போட்டோ கரண்ட், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வெர்சஸ் போட்டோ கரண்ட் வித் 2 சிச்சுவேஷன். சேம் ஃப்ரீக்வன்சி டிஃபரெண்ட் இன்டென்சிட்டி ஒன்று, சேம் இன்டென்சிட்டி டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஒன்று. ஸோ ஒருவருக்கும் ஒரு ரிசல்ட் வருது. சரியா? மறந்துடாதீங்க, இந்த ரிசல்ட் எல்லாம் சேர்த்து எழுதுனா அதுதான் இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். எழுதிக்கோங்க. லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இந்த சாப்டரோட முதல் 3 மார்க். நீங்களே சொல்லிடலாம். இப்ப என்ன சொல்லிடலாம்? கவனிங்க. அபோவ் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, படுற ஃப்ரீக்வன்சிக்கு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு மேல இருக்கணும். இல்லைன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குமா? நடக்காது. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்தாதான் இப்ப நம்ம சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஒபே ஆகும். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காத இடத்துல எப்படி ஒபே ஆகும்? அதனால முதல் இந்த வார்த்தையை எழுதிடணும். அபோவ் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? போட்டோ கரண்ட் is directly proportional to intensity. ஆமா தானே? அடுத்து பாருங்க. above threshold frequency, stopping potential independent of intensity. Right? Independent of intensity. மூணாவது பாயிண்ட் என்னது? above threshold frequency, stopping potential is directly related to frequency. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படியே சேர்த்து எழுதிருக்கோம், அவ்வளவுதான். ரொம்ப முக்கியமா above threshold frequency photoelectric effect நடக்குதுல்ல, that photoelectric effect is an instantaneous process.
மொத்தமா இந்த 4 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க். ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அப்ப போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டை ஹெட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்றாரு. அதுல உள்ள டெக்னிக்கல் டர்ம்ஸ் எல்லாம் நம்ம படிச்சோம். அப்புறம் லெனார்ட் அண்ட் ஆல்வாட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன நடக்குது உண்மையாவே அப்படின்றத என்ன பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணும்போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், ரைட்டா? இப்ப அந்த அனலைசேஷனை வச்சு என்ன பண்றாங்க, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்றதை எழுதிட்டாங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஓகேயா? இந்த ரூல்ஸ் எல்லாம் வேவ் தியரி ஃபெயில் டு எக்ஸ்பிளைன். எழுதிக்கோங்க. That is failure of wave theory ன்னு சொல்லுவாங்க. failures of wave theory. இது அடுத்த 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு தியரி கொஸ்டின். இது நீங்க படிச்சுக்கோங்க, ஒரு கான்செப்டா வரும். சரியா? வேவ் தியரி ஒன்னு சொல்லியிருக்கோம், ஆனா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேவ் தியரி என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜின்னு சொல்லியிருக்கோம். அக்கார்டிங் டு வேவ் தியரி சொல்றேன். வேவ் தியரி படி இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா, நீங்க எனர்ஜி இன்டென்சிட்டியை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி எல்லாம் கூடியிருக்காது. சரியா? ஃபேக்ட் படி செக் பண்ணீங்கன்னா இன்டென்சிட்டியை கூட்டினா போட்டோ கரண்ட் தான் கூடியிருக்குமே தவிர எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து கூடியிருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர். புரியுதா? வேவ் தியரி ஒன்னு சொல்லுது, இன்டென்சிட்டியை கூட்டினா எனர்ஜி கூடிரும்னு சொல்லுது வேவ் தியரி. பட் பிராக்டிகலா செக் பண்ணும்போது இன்டென்சிட்டியை கூட்டினா எனர்ஜி கூடல, கரண்ட் தான் கூடியிருக்கு. இது ஒரு ஃபெயிலியர். அது மாதிரி பாருங்க, இன்டென்சிட்டியை கூட்டினீங்கன்னா எனர்ஜி கூடுதல. திருப்பி பாருங்க, இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜின்னு சொல்றீல, இன்டென்சிட்டி கூடினா எனர்ஜி கூடுதுன்னு சொல்றோம்ல. இன்டென்சிட்டி கூடும்போது எனர்ஜி கூடுச்சுன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நீ வெயிட் பண்ணவே தேவையில்லையே. இன்டென்சிட்டியை கூட்டியே நீ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம்ல. ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று தேவைப்படாது. அப்ப த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கிறதே எது எக்ஸ்பிளைன் பண்ணல, வேவ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல. வேவ் தியரி ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் அபோவ் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும்ன்றது அது எக்ஸ்பிளைனே பண்ணல. இது ஒரு ஃபெயிலியர். அதே மாதிரி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ்ன்றதையும் வேவ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்றதையும் வேவ் தியரி cannot explain. ஸோ இதெல்லாம் நீங்க நான் தியரியா நீங்க படிச்சுக்கணும். நான் அந்த ஹிண்ட் மட்டும் சொல்றேன், எப்படி படிக்கணும்ன்றது மட்டும் சொல்றேன். ஸோ there are 3 failures, 3 important failures. வேவ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். சரியா? நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரூல்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த ரூல்ஸ்ல ஒரு ரூலை கூட வேவ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டுக்கு போறோம். ஓகேயா? நவ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட், அப்ப வேவ் தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா யார் எக்ஸ்பிளைன் பண்ணா? வேவ் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்ப யார் எக்ஸ்பிளைன் பண்ணா? ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது. கண்டுபிடிச்சது ஒரு ஆளு, எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு ஆளு. ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இது ஒரு 3 மார்க். நல்லா கவனிங்க. லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் 3 மார்க். ஃபெயிலியர்ஸ் ஆஃப் வேவ் தியரி 3 மார்க். ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் 3 மார்க். ஐன்ஸ்டீன் ரொம்ப சிம்பிளா இந்த எல்லா ஐடியாஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ன்றது 1 photon 1 electron இன்டராக்ஷன். புரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்ல இருக்கிற ஒரு போட்டானும், லைட்ல இருக்கிற ஒரு சிங்கிள் போட்டானும் மெட்டல்ல இருக்கிற ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் கூட தான் இன்டராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் அந்த போட்டானோட எனர்ஜி இருக்குல்ல, எனர்ஜி ஆஃப் போட்டான் அது 2 வேலையை பண்ணுது. ஒன்னு மெட்டல்ல இருந்து எலக்ட்ரானை வெளியில கொண்டு வருது, தட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். பிளஸ் வெளியில வந்த எலக்ட்ரானுக்கு கைனெட்டிக் எனர்ஜியை கொடுக்குது, Ke max சொல்லுவாங்க. இதை எதுதான் பண்ணுது? அந்த ஒரு போட்டானோட எனர்ஜி தான் பண்ணுது. ஒரு போட்டானோட எனர்ஜி, யூனோ எனர்ஜி ஆஃப் போட்டான் உங்களுக்கு தெரியும், h nu. எனர்ஜி ஆஃப் போட்டான் ஈக்குவல் டு h nu naught பிளஸ் Ke max. திஸ் இஸ் ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன். எழுதி வச்சுக்கோங்க. இதான் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். அண்ட் இன்னொன்று சொன்னோட h nu is equal to h nu naught plus Ke max பதிலா you just put ev naught போட்டுக்கலாம். கைனடிக் எனர்ஜியை வச்சு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நீ கண்டுபிடிச்சுக்கலாம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் v naught. அப்ப ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு, h nu is equal to h nu naught plus e. இது எப்படி அந்த 3 கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணிடுதா? 3 கிராஃப் சொன்னோம்ல, போட்டோ கரண்டும்
இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருந்துச்சா. அப்புறம் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இன்டென்சிட்டியை மாத்தினாலும் மாறவே இல்லை. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல, இன்டென்சிட்டியை மாற்றும் போது மாத்தல. பட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாறுது சொன்னால. இந்த 3 பிராக்டிக்கல் கேஸையும் ஐன்ஸ்டீனோட இந்த ஐடியாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதா? பண்ணுது. எப்படி பண்ணுது பாருங்களேன். இங்க பாருங்க, ஒரு போட்டான் ஒரு எலக்ட்ரான் இன்டராக்ஷன் சொல்லியிருக்காரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டல் இருக்கு, மெட்டல்ல ஒரு போட்டான் பட்டுச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும், 2 போட்டான் வச்சுன்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும். அப்ப நம்பர் ஆஃப் போட்டான்ஸை நீ கூட்டினா, நம்பர் ஆஃப் போட்டான்ஸை நீ இன்க்ரீஸ் பண்ணா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாவா இல்லையா? அதான 1 போட்டான் 1 எலக்ட்ரான், ஒரு போட்டான் பட்டா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். அப்ப நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் நான் கூட்ட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூடிட்டே இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூடுச்சுன்னா கரண்ட் கூடுமா இல்லையா? ஏன்? ஏன்னா I is equal to Q by T போடுவ கரண்ட் ஃபார்முலா, Qக்கு பதிலா NE by T போடுவ. நம்பர் கூடும்போது கரண்ட் கூடிரும். அப்ப நல்லா கவனி, நம்பர் ஆஃப் போட்டான்ஸ்ன்றது என்னது? நத்திங் பட் இன்டென்சிட்டி, ரைட்? நம்பர் ஆஃப் போட்டான்ஸ்ன்றது இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியை கூட்டினா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் கூடும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூடும், கரண்ட் கூடும். விச் மீன்ஸ் இன்டென்சிட்டியை கூட்டினா கரண்ட் கூடும். வந்துருச்சா ஃபர்ஸ்ட் கிராஃப்? சின்ன ஐடியா என்னது? 1 போட்டான் 1 எலக்ட்ரான் இன்டராக்ஷன், ஒரு போட்டான் ஒரு எலக்ட்ரானோட இன்டராக்ட் ஆகுன்ற அந்த கான்செப்டை வச்சு எதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு? ஃபர்ஸ்ட் கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. புரியுதா? சரி, அதே மாதிரி பாரு, இந்த ஈக்குவேஷன் பாரு, ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் படி பாரு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இங்க இருக்கு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், ஃப்ரீக்வன்சி இங்க இருக்கு. சோ ஃப்ரீக்வன்சி கூட்டினா அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூடி தானே ஆகணும். ஆமா தானே? கரெக்டா? நீங்க இந்த பக்கம் நீங்க ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணினா கண்டிப்பா அந்த சைடு என்ன ஆகும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூடும். புரியுதா? சோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது கூடுனா கூடுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. அடுத்து பாரு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இங்க இருக்கு, ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த பக்கம் இன்டென்சிட்டிக்கான எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல பாரு. புரியுதா? அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு இன்டென்சிட்டிக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. இன்டென்சிட்டினா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ், என்ன வரணும் ஃபார்முலால? என்னன்ற வேர்டு வரணும், என்னன்ற லெட்டர் வரணும். அங்க என்னன்ற லெட்டரே இல்ல அப்படின்னா அர்த்தம்? நம்பர் ஆஃப் போட்டான்ஸ்க்கும் இன்டென்சிட்டி, இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு சம்பந்தம் கிடையாது. which means இன்டென்சிட்டிக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு அர்த்தம். சோ கம்ப்ளீட்டா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ரூல்ஸ் ஃபுல்லா ஐன்ஸ்டீனோட இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருது. ஓகேவா? அதுக்காக இந்த கான்செப்ட்டுக்கு வர்றாங்கல்ல, ஐன்ஸ்டீனோட ஐடியாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது ஓகே, இந்த ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, திஸ் இஸ் தி ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. இதோட வேற வேற வெர்ஷன் இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு வெர்ஷன். எப்படி போடலாம்? HC by lambda is equal to HC by lambda naught plus EV naught போடலாம். ஓகே, கைனடிக் எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, EV naught ஒரு ஃபார்முலா, மறந்துடாதீங்க. கைனடிக் எனர்ஜிக்கு பதிலா you can put EV naught. ஓகே, அதே மாதிரி பாருங்க இன்னொரு ஃபார்முலா, HC by lambda is equal to HC by lambda naught plus of mv square போடலாம்ல, போடலாம் தாராளமா. ஓகே, மறந்துடாதீங்க. சோ there are formulas, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலால இருந்து வேற வேற வெர்ஷன் கிவன்ல என்ன இருக்குன்னு பாரு. உனக்கு வேவ் லென்த்தையும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரிலேட் பண்ணா இந்த ஃபார்முலா போடு, வேவ் லென்த்தையும் கைனடிக் எனர்ஜி ரிலேட் பண்ணா இந்த ஃபார்முலா போடு டைரக்டா, ரைட்? அது மாதிரி எதை கிவன்ல கொடுத்திருக்காங்க, क्वेश्चनல என்ன இருக்குன்றத வச்சு you can யூஸ் ஃபார்முலா, எந்த ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? அடுத்து பாருங்க, இது ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். சோ இந்த ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணது மில்லிகன். மில்லிகன்ற சயின்டிஸ்ட் தான் ஒன் ஹூ ப்ரூவ்ட் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் கரெக்ட் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. எப்படி? ஹீ பிளாட் கிராஃப், ஒரு கிராஃப் பிளாட் பண்றாரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. நல்லா கவனிங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்த கிராஃப் 3 லெனார்ட் ஹால்வாட்சோட கிராஃப், லெனார்ட் அண்ட் ஹால்வாட்ச் ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்து பண்ண கிராஃப். இந்த கிராஃப் வந்து மில்லிகன் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் போறாரு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும். இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷனை மேட்ச் பண்ணுச்சு. சரியா? என்ன ஈக்குவேஷனு தான் இங்க ஆரம்பிக்கும், கிராஃப் ஆரம்பிச்சு இப்படி நேரம் போகும். இந்த இடம் வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, எழுதி வச்சுக்கோங்க, த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இந்த கிராஃப்க்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல், எழுதி வச்சுக்கோங்க, h by e. hன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், ன்றது சார்ஜ், h by e.
மறந்துடக்கூடாது. ஏன் இது சொல்றேன்னா, இந்த கிராஃப் அப்படியே கொடுத்து கொஸ்டின் கேட்டான் ஒரு வருஷம். இந்த பாருங்களேன், கொடுத்துட்டான். இது வந்து ஒரு மெட்டலுக்குப்பா, மெட்டலோட த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். திஸ் இஸ், இது வந்து ஒரு மெட்டல் ஏன்னு வச்சுக்கோமா, மெட்டல் ஏ. இந்த மெட்டலுக்கு இந்த இடம் 2 × 10⁻14 ஹெர்ட்ஸ். ஓகே, அப்படி கொடுத்துட்டு ஃபைண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் அப்படின்னு கேட்டிருக்கான். நம்மளுக்கு தான் தெரியுமே ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு h நியூ நாட். நியூ நாட் எங்க இருக்கீங்க, இந்த இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இடிக்கிற இடம் தான் நியூ நாட், வேற எதுவும் இல்ல, குழப்பமே தேவையில்ல. இந்த கிராஃப் ஒரு தடவை நீங்களே கேட்கலாம். கிராஃபை இந்த கிராஃப் கொடுத்துட்டான், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃப்ரீக்வன்சி கிராஃப் இப்படி கொடுத்துட்டான். 4 ஆப்ஷன் பாருங்களேன். ஒரு கிராஃப் இப்படி, இன்னொரு கிராஃப் இப்படி, கரெக்டா, இன்னொரு கிராஃப் வந்து இப்படி, இந்த மாதிரி கொடுத்துட்டான். இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இங்க ஃப்ரீக்வன்சி தானே, ரைட்டு. இங்க இருந்து வராது, புரியுதா? ஒருவேளை நல்லா கவனிங்களேன், இங்க ஃப்ரீக்வன்சி இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டான், இங்க ஃப்ரீக்வன்சி இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்ப இப்படி வரும் கரெக்டா. மினிமம் ஃப்ரீக்வன்சில ஆரம்பிக்கும், அப்புறம் போக போக என்ன ஆகும், கூட்டிட்டே போகும். மாத்தி கொடுத்தானா இது ரைட்டு. பட் நம்மளுக்கு நார்மலா இப்படிதான் கொடுப்பாங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். அப்ப குழப்ப தேவையில்ல, புரியுதா? சரி, சோ இந்த கிராஃப் 1 இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, இங்க இருக்கு கிராஃப் 1. இந்த கிராஃப் 1ல உனக்கு என்னென்ன தெரியணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இடிக்கிற இடத்துக்கு பேரு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, அந்த கிராஃபோட ஸ்லோப் வந்து h/e. அடுத்து இன்னொன்னு பாருங்க, இதுலயே இன்னொரு கிராஃப் இருக்கு, கைனடிக் எனர்ஜி மேக்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ke மேக்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு கிராஃப் போறான். தட் கிராஃப் ஆல்சோ லுக் லைக் திஸ். இந்த கிராஃப்லயும் இந்த இடிக்கிற இடம் வந்து என்னது, த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. பட் இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் பாத்தீங்கன்னா, ஸ்லோப் இஸ் சிம்பிளி h. h மட்டும் தான் ஸ்லோப். கேட்பான் ஸ்லோப் கண்டுபிடிங்கன்னு கேட்பான், இல்ல பிளாங்க் கான்ஸ்டன்ட் கண்டுபிடின்னு சொல்லிடுவான், வேல்யூ எல்லாம் கொடுத்துருவான். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வேல்யூ, இந்த இடத்துக்கு வேல்யூ, வேல்யூஸை கொடுத்துட்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிங்கன்னு. நீ பாட்டுக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் உங்களுக்கு தெரியுமே, இன்னும் லைக் பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது, நார்மலா 6.023 × 10⁻20, சாரி 6.34 × 10 சாரி 6.6 × 10⁻−34 ஜூல் செகண்ட், ரைட்? இது பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ, சரியா, கரெக்ட். ஆனா இவன் வந்து ஒரு கிராஃப் கொடுத்து கண்டுபிடின்னு சொல்லும்போது இதை எழுதிடாத, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி கேட்டிருக்காங்க, நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. they gave the information like இங்க கைனடிக் எனர்ஜி மேக்ஸ், ரைட்டா, இந்த பக்கம் ஃப்ரீக்வன்சி, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா they gave numbers 4 × 10⁻14, இங்க பாத்தீங்கன்னா 8 × 10⁻14 ஹெட்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. இது 0 வோல்ட், இது வந்து 5 வோல்ட் அப்படி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மள கேக்குறாங்க கேள்வி, என்ன கேள்வி கேக்குறாங்க, பிளாங்க் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிங்க, ஃபைண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். சரியா? பிளாங்க் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, பிளாங்க் கான்ஸ்டன்ட்ன்றது ஸ்லோப். இந்த கிராஃபை பொறுத்தளவு ஸ்லோப் தான் பிளாங்க் கான்ஸ்டன்ட். அப்ப ஸ்லோப் என்னது, Δy/Δx. ஒய் ஆக்சிஸ்ல பாரு 5 - 0, எக்ஸ் ஆக்சிஸ்ல பாரு 8 × 10⁻14 - 4 × 10⁻14 = h. எழுந்துரும், புரியுதா உங்களுக்கு? அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நீ பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்ன வருதோ அதான் ஆன்சரு. நீ உட்கார்ந்து என்ன பண்ண தேவையில்ல, அந்த வேல்யூ வருதா இந்த வேல்யூயா, நீ வந்து இந்த வேல்யூ என்ன வருதோ அது அப்படியே நீ என்ன பண்ணிக்கலாம், ஹர்ட்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம், குழப்பம் இல்லை. ஸோ கைனடிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கிராஃப் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ஈவில கொடுத்துருப்பான், சாரி 5 EV 0 EV. ஓகே, கீப் தட் இன் மைண்ட், ரைட்? ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்றது கிராஃப் கொடுத்து, மில்லிக்கன்ல 2 கிராஃப் நான் சொல்லியிருக்கேன், 2 கிராஃப் நல்லா வச்சுக்கோ மைண்ட்ல, வேற எதுவும் குழப்ப தேவையில்லை. அப்ப லெனார்ட் ஆல்பர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கிராஃப் ஒரு 3 கிராஃப் இருக்கு, மில்லிக்கனோட கிராஃப் ஒரு 2 கிராஃப் இருக்கு, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, சோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல கடைசி ஐடியா என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போட்டான்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போட்டானுக்கு ஒரு 3 முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி ஆஃப் போட்டான்னு கேட்டாலே எழுதிரு, வேற எதையுமே நீ பார்க்காத. ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, when light interact with matter,
matter, it act as particle called photon having energy h nu. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. எப்பெல்லாம் லைட் மேட்டரோட இன்டராக்ட் ஆகுதோ, பொருள்கள் கூட இருக்குதோ, அப்பெல்லாம் லைட் வந்து போட்டானா பிஹேவ் பண்ணும், பார்ட்டிகிளா பிஹேவ் பண்ணும். ஒரு பார்ட்டிகிளுக்கு எனர்ஜி வந்து h nu. ஒரு பார்ட்டிகிளுக்கு எனர்ஜி வந்து என்னது h nu. each photon have energy h nu. ரெண்டாவது பாயிண்ட் பாரு, photons possess energy and momentum. போட்டான்ஸ்க்கு எனர்ஜி மொமெண்டமும் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். எனர்ஜியோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு h nu. இதுல மொமெண்டமோட ஃபார்முலா எனர்ஜி பை c, எனர்ஜி பை ஸ்பீட் ஆஃப் லைட். நோட் பண்ணி வச்சுக்கோ. எனர்ஜிக்கு h nu, மொமெண்டமுக்கு எனர்ஜி பை c. ரைட்டா? மூணாவது, photons exert pressure on matter particles called radiation pressure. இந்த மூணு பாயிண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபோட்டான். நீ பாட்டுக்கு அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல போகும், கண்டிப்பா ஸ்பீட் ஆஃப் லைட்ல போகும். ஆனா அது அந்த ப்ராப்பர்ட்டிலாம் எழுதாது, அதெல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் இது எழுதக்கூடாது. எப்பவுமே கொஞ்சம் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ரிலேட் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுங்க. அதுக்கு எனர்ஜி மூமெண்டம் இருக்கு, அது வந்து பார்ட்டிகிள்ஸ் அதனால நகட்ட முடியும். லைட் வந்து ஒரு பார்ட்டிகிளை நகட்ட முடியும், ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ண முடியும். அண்ட் மேட்டரோட இன்டராக்ட் ஆகும்போது தான் அது வந்து பார்ட்டிகிளா பிஹேவ் பண்ணும். சரியா? டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அப்படியே எனர்ஜி கொடுத்துருவான். எனர்ஜியா போட்டான் இவ்வளவுப்பா, மூமெண்டம் கண்டுபிடின்னு சொல்லிடுவான். என்ன பண்ணா போதும், ஸ்பீட் ஆஃப் லைட்னால டிவைட் பண்ண, அவ்வளவுதான். புரியுதா? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இஸ் ஈக்குவல் டு h nu and momentum is equal to e by c. மொமெண்டமோட ஃபார்முலா எனர்ஜி பை ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேயா? சோ இதோட எது முடியுதுன்னா டாபிக் 1 முடியுது. டாபிக் 1 என்னது? ரேடியேஷன் வந்து பார்ட்டிகிளா பிஹேவ் பண்ணுது அப்படின்ற அந்த கான்செப்ட். அதை ப்ரூவ் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதுதான் இவ்வளவு நேரம் பார்த்துருக்கோம். லைட்டா பார்ட்டிகிளா பிஹேவ் பண்ணுதுன்றதை வச்சு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் வச்சு தான் வரும். எல்லா கொஸ்டினுமே சொல்றேன். சரியா? பேசிக் ஃபார்முலாஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அந்த h nu is equal to h nu naught plus ke max இருக்குல்ல, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், அதை வச்சுதான் எல்லா கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஒரு ஃபார்முலா தான். அதை வந்து மாடிஃபை மட்டும் நீ பண்ண தெரியணும், வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மாத்த தெரியணும். ரைட்டா? கைனடிக் எனர்ஜி கொடுத்தா கைனடிக் எனர்ஜி வச்சுக்கோ, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தா EV நாட் போட்டுக்கோ. இது மாதிரி மாடிஃபை பண்ண தெரியணும் உனக்கு. ஒரு சிச்சுவேஷன் கிவனை பாரு, கிவன்ல என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்து. அவ்வளவுதான், சிம்பிளா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், ஒரு சிச்சுவேஷன் வரேன். லாம்டா வந்து 3000 ஆங்ஸ்ட்ராங். ஓகே, த்ரெஷோல்ட் வேவ் லென்த் வந்து சம் 2000 ஆங்ஸ்ட்ராங். 4000 ஆங்ஸ்ட்ராங் இருந்தா கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், இதுல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் முதல்ல நடக்குமா சொல்லுங்க? இப்படி கொடுத்துட்டு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு 0 போட்டுடலாம். ஏன்? நான் முன்னாடி சொன்னேன்ல, த்ரெஷோல்ட் வேவ் லென்த் வந்து 2000 ஆங்ஸ்ட்ராங்னா பட்ற லைட்டோட வேவ் லென்த் அதோட கம்மியா இருக்கணும். கூட இருந்தா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே இல்லைன்னா கைனடிக் எனர்ஜி இருக்காது, 0 போட்டுடலாம். சோ நான் ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரேன். இது வந்து 1000 இருக்கு. சோ அப்ப பட்ற லைட் வந்து 1000 ஆங்ஸ்ட்ராங். ஓகேயா? த்ரெஷோல்ட் வேவ் லென்த் வந்து 2000. எனக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். நான் உடனே என்ன பண்ணுவேன், முதல்ல வேவ் லென்த் முதல்ல எழுதிரு, பேசிக் ஈக்குவேஷன் எழுதிரு. என்ன பேசிக் ஈக்குவேஷன்? ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்னது? h nu. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கேள்வி கேட்டாலே எழுதிரு, h nu is equal to h nu naught plus ke max. இதான பேஸ் ஃபார்முலா. முதல்ல எழுதிடணும். எழுதிட்டு என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாத்து. வேவ் லென்த் தானே இருக்கு, அப்ப hc by lambda is equal to hc by lambda naught c plus ke max. ரைட்? அப்ப இந்த செய்யணும், hc by lambda minus hc by lambda naught is equal to என்னது? ke max. இப்ப நீ என்ன பண்ணிடலாம், ke max கண்டுபிடிச்சிடலாம். c இருக்கு, lambda இருக்கு. c உனக்கு தெரியல, ஸ்பீட் ஆஃப் லைட். lambda naught ரெண்டுமே given இருக்கு, டிவைட் பண்ணா ஆன்சர். சோ இது மாதிரி ஜெனரல். இப்ப ஒருவேளை வெலாசிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ke max பதிலா என்ன பண்ண, ½ m² போடு.
என்ன கிவன் இருக்கோ கிவனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணும். மாடிஃபை பண்ணினா அவனுக்கு கிடைச்சிடும். புரியுதா? ஓகே, இது டாபிக் 1 மட்டும் நான் சொல்லியிருக்கேன். டாபிக் 1 கிவன் இருந்து என்ன பண்ணிக்கணும், ஆன்சர் கொண்டு வந்துக்கணும். ரைட்டா? டாபிக் 2 பாருங்க. டாபிக் 2 ரொம்ப சிம்பிள், சின்ன கான்செப்ட், ஒரே ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலாக்கு மாடிஃபிகேஷன் வேற வேற மாதிரி மாடிஃபை பண்ணுவோம், அவ்வளவுதான். சோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கோம்? டாபிக் 2 is particle wave nature of matter. கரெக்ட் தானே? wave nature of matter. எப்பவும் போல அதை சொன்னது யாரு? டி பிராக்லி. டி பிராக்லி தான் அந்த ஐடியாவே கொண்டு வர, அந்த கான்செப்டே. ஓகே, இவர் என்ன சொல்றாருன்னா, இது பேர் இப்ப நான் எழுதுறது பேரு டி பிராக்லி ஹைபோதசிஸ் சொல்லுவாங்க. டி பிராக்லி ஹைபோதசிஸ் which is all moving particles. ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆனாலே associated with wave nature. புரியுதா? மூவிங் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வேவா பிஹேவ் பண்ணும். சிம்பிள். எல்லா மூவிங் பார்ட்டிகிளும் வேவா பிஹேவ் பண்ணும். ஸ்டேஷனரியா இருந்தா அது பார்ட்டிகிள், மூவ் ஆயிடுச்சுன்னா வேவ் பிஹேவியர் வந்துடும் அப்படின்றான். சரியா? சோ இதுக்கு ஒரு குட்டி டெரிவேஷன் இருக்கு, டெரைவ் டி பிராக்லி வேவ்லென்த்னு சொல்லிட்டு. இந்த டாபிக்ல அது ஒண்ணுதான் இருக்கு. டாபிக் 2ல ஒரே டெரிவேஷன் தான், டெரைவ் டி பிராக்லி ரிலேஷன். இது டெரைவ் டி பிராக்லி வேவ்லென்த் அப்படின்னுவாங்க. டி பிராக்லி வேவ்லென்த் அந்த டெரிவேஷன் நீங்க கண்டிப்பா படிக்கணும். புக்ல இருக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரியா? டெரைவ் டி பிராக்லி வேவ்லென்த் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரைட்? அதோட ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mvன்னு வரும்டா. டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mv. நான் சொன்னேன்ல, ரெண்டு ஃபார்முலா தான். போன டாபிக்ல h nu is equal to h nu naught plus k max. இந்த டாபிக்ல lambda is equal to h by mv. ரெண்டு தான் ஃபார்முலா. ஆனா இங்க பாருங்களேன், இதை நீ வேற மாதிரி எப்படி எழுதலாம்? mvன்றது மொமெண்டம், அப்ப lambda is equal to h by p. இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம்ல எழுதுறேன். சரி, மொமெண்டம்க்கு பதிலா என்ன எழுதலாம்? lambda is equal to h by root of 2m kinetic energy. கைனடிக் எனர்ஜி பதிலா என்ன எழுதலாம்? lambda is equal to h by root of 2m qv. கைனடிக் எனர்ஜிக்கு பதிலா qv போட்டிருக்கேன். அங்க ஈவி போட்டோம், ஏன்னா எலக்ட்ரானால ஈவின்னு போட்டோம். வேற பார்ட்டிகிள் இருந்துச்சுன்னா அதனால கியூவின்னு போட்டுக்கோங்க. இங்க வின்றது பொட்டன்ஷியல். அப்ப ஃபார்முலா பாருங்க, 4 ஃபார்முலா எழுதிருக்கேன். கிவன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா மாறிட்டே இருக்கும். அதுக்காக சொல்றேன், என்ன கிவன் இருக்கு. பொட்டன்ஷியல் கொடுத்து லாம்டா கேட்கறானா, டி பிராக்லி வேவ்லென்த். கைனடிக் எனர்ஜி கொடுத்து டி பிராக்லி வேவ்லென்த் கேட்கறானா. டி பிராக்லி வேவ்லென்த் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதை இனி குழப்பம் மட்டும் செஞ்சிடாது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். டி பிராக்லி வேவ்லென்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வேவ்லென்த், லைட்டோட வேவ்லென்த்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு பார்ட்டிகிள், ஆல்பா பார்ட்டிகிள் இவ்வளவு வெலாசிட்டில போகுது, அதோட வேவ்லென்த் என்னன்னு கேட்பான். பார்ட்டிகிளோட வேவ்லென்த் எழுதும் போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ஓகே, அதுலயும் ஸ்பெசிபிக்கா ஃபார் எலக்ட்ரான் இந்த ஃபார்முலா சொல்றேன். ஃபார் எலக்ட்ரான் lambda is equal to எழுதி வச்சுக்கோங்க 12.27 சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கான் பை ரூட் வி. எலக்ட்ரானுக்கு மட்டும். வேற பார்ட்டிகிள்னா பார்ட்டிகிளோட மாஸ், சார்ஜ் எல்லாம் போட்டு கண்டுபிடி. ஆனா எலக்ட்ரானுக்கு வந்து கொடுத்துருவான். ஏன் அப்படின்னா எலக்ட்ரானுக்கு தான் ஃபர்ஸ்ட் வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணாங்க. அது யாருன்னா டேவிசன் ஜெர்மர். எழுதிக்கோங்க, டேவிசன் அண்ட் ஜெர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர். They did an experiment called electron diffraction. டிஃப்ராக்ஷன் எதுல நடக்கும்? வேவ்ஸ்ல தான் டிஃப்ராக்ஷன் நடக்கும். நார்மலா வேவ்ஸ்ல தான் டிஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகேவா? இங்க எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷன் நடக்குது. எலக்ட்ரான் அப்ப டிஃப்ராக்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரான் என்னவா இருக்கணும்? should be a wave அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. எலக்ட்ரான்ல டிஃப்ராக்ஷன் நடக்குதுன்னா எலக்ட்ரான் வேவா தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் ஃபைனல். புரியுதா? இது மறந்துடாதீங்க. அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதுதான், கிவன் என்ன இருக்குன்னு பார்த்து ஃபார்முலா சூஸ் பண்ண, அவ்வளவுதான். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து ஃபார்முலா சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. அவங்க கொடுத்துருக்காங்க a proton and alpha particle move with constant speed. Find the ratio of their
டி பிராக்லி வேவ்லென்த் அப்படின்னு கேட்டிருக்கான். டி பிராக்லி வேவ்லென்த் அதோட ரேஷியோ கூட சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், முதல்ல ஸ்பீடு கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கானா, அப்ப ஸ்பீடு இருக்கிற மாதிரி ஃபார்முலா சூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா இருக்கு, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. இதான் ஸ்பீடு இருக்கிற ஃபார்முலா. இப்போ முதல்ல போடுறேன், லாம்டா புரோட்டானுக்கு எவ்வளோ, h by மாஸ் ஆஃப் புரோட்டான் இன்டு வெலாசிட்டி ஆஃப் புரோட்டான். லாம்டா ஆல்பா பார்ட்டிகளுக்கு எவ்வளோ, h by மாஸுக்கு பதிலாக 4 டைம்ஸ் mp. இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகள் வந்து எனக்கு 4 டைம்ஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் இன்டு வெலாசிட்டி ஆஃப் ஆல்பா. ரேஷியோ போடு. வெலாசிட்டி ஆஃப் புரோட்டானும் ஆல்பாவும் சேம். அவன் சொல்லியிருக்கான் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்லிட்டு. சரியா, இது சேம் ஸ்பீட் போட்டுக்கோங்க, நாட் கான்ஸ்டன்ட், சேம் ஸ்பீட். ஓகேயா, இப்போ வெலாசிட்டி கேன்சல் ஆயிரும், எம்பி எம்பி கேன்சல் ஆயிரும், ஹச் கேன்சல் ஆயிரும், 4 மேல போயிரும். ரைட். ஸோ லாம்டா புரோட்டான் பை லாம்டா ஆல்பா போட்டா யூ காட் 4. இதான் ரேஷியோ. இப்ப இதே கொஸ்டின்ல சேம் ஸ்பீடுக்கு பதிலா சேம் மொமெண்டம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. சேம் கொஸ்டின், ஸ்பீடு இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டான், மொமெண்டம் போட்டான். புரியுதா? புரோட்டான் அண்ட் ஆல்பா பார்ட்டிகல் மூவ் வித் சேம் மொமெண்டம்னு சொல்லிட்டான். இப்ப என்ன கேட்கலாம், லாம்டா புரோட்டானுக்கு லாம்டா ஆல்பா பார்ட்டிகளுக்கு எனக்கு ரேஷியோ போடுன்னு கேட்டா, நான் இப்ப என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணணும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by p அப்படின்னு சூஸ் பண்ணணும். அப்ப லாம்டா புரோட்டான் போடும்போது என்ன பண்ணுவேன், h by மொமெண்டம் ஆஃப் புரோட்டான். லாம்டா ஆல்பா பார்ட்டிகல் போடும்போது என்ன பண்ணுவேன், h by மொமெண்டம் ஆஃப் ஆல்பா. ரேஷியோ போடும்போது என்ன பண்ணுவேன், h கேன்சல் ஆயிரும், h கேன்சல் ஆயிரும். மொமெண்டம் ஆஃப் புரோட்டானும் மொமெண்டம் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் கேன்சல் ஆயிரும். ஏன், சேம் மொமெண்டம் சொல்லிட்டான். அப்ப என்ன வந்துருது எனக்கு, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1:1. இது லாம்டா பி பை லாம்டா ஆல்பா போடும்போது 1:1. சோ உங்களுக்கு சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். கிவன் என்ன அதுலயே அதான் சொல்றேன். ஓகேயா, டுயல் நேச்சர் அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குல்ல, டுயல் நேச்சரோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், அதுலயும் கிவன் என்னன்றதை பார்த்து தான் ஃபார்முலா நீ சூஸ் பண்ணணும். சரியா, கைனடிக் எனர்ஜியை லிங்க் பண்றானா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை லிங்க் பண்றான்னு கேட்ட மாதிரி ஃபார்முலா மாறிடும். அது மாதிரி தான் இங்கேயும் கிவன் என்ன கொடுத்துருக்கான், எதுக்கு ரேஷியோ போட சொல்லியிருக்கான்றதை பொறுத்து மாறிடும். ஓகேவா? சோ இது டாபிக் 2. டாபிக் 2ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கேட்க மாட்டான், பேசிக் லெவல்ல தான் கேட்பான். படிச்சிட்டீங்கன்னா இல்லையா? ஓகே, லாஸ்டா ஒரு ஐடியா ரொம்ப முக்கியமானது, இது ஸ்பெசிஃபிக்கா சிபிஎஸ்இ போர்டுல கேட்டுட்டே இருக்காங்க, அதனால இது சொல்றேன். சிபிஎஸ்இ போர்டுல அடிக்கடி வருது இது. என்ன அப்படின்னா, லைட் நமக்கு தெரியும், லைட்டுக்கு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc by லாம்டா. சரியா, அது மாதிரி பார்ட்டிகளுக்கு நம்ம ரிலேஷன் படிச்சிருக்கோம். பார்ட்டிகளுக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by ரூட் ஆஃப் 2m e, 2m கைனடிக் எனர்ஜி. இது பார்ட்டிகளோட வேவ் லென்த், பார்ட்டிகளோட எனர்ஜி. இது லைட்டோட வேவ் லென்த், லைட்டோட எனர்ஜி. இது என்ன பண்றான், இஃப் லைட், எந்த லைட்டு, எக்ஸ்ரே இல்ல இன்ஃப்ராரெட் ஏதாவது கொடுத்துருவான், லைட் அண்டு பார்ட்டிகிள். பார்ட்டிகளுக்கு பதிலாக என்ன பண்ணுவான், புரோட்டான் எலக்ட்ரான் ஏதாவது கொடுத்துருவான். ஹேவ் சேம் எனர்ஜி, ரெண்டுக்கும் ஒரே எனர்ஜி இருக்கு, தென் ரிலேட் தியர் வேவ்லென்ஸ். எதுக்கு இருக்குமா, லைட்டுக்கும் போட்டானுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் ஒரே எனர்ஜி இருக்கு அப்படி சொல்லிடலாம். ரெண்டுக்கும் ஒரே எனர்ஜி இருக்கு, ஒரே எனர்ஜி இருந்தா வேவ் லென்த் ரிலேட் பண்ணு. நல்லா கவனிக்கணும், லைட் பார்ட்டிகிள், லைட் தனியா ஒரு இது கொடுத்தா, பார்ட்டிகிள் தனியா கொடுத்தா. ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டோடது வந்து லாம்டா லைட்னு வச்சுக்கோங்க, பார்ட்டிகளோடது வந்து லாம்டா பின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். அப்ப எப்படி நான் ரிலேட் பண்றது, முதல்ல இ லைட்டோட எழுதிடுறேன், hc by லாம்டா எல். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான், லாம்டா பார்ட்டிகிள்ஸ் ஈக்குவல் டு கரெக்டா h by ரூட் ஆஃப் 2m எனர்ஜி. இந்த எனர்ஜி சேம் நான் சொன்னதுனால, இந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் சேம் சொன்னதுனால இந்த எனர்ஜியை நான் என்ன பண்றேன், மாடிஃபை பண்றேன். அப்ப லாம்டா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பை 2m எனர்ஜின்னு வந்துருமா. இதுல இருந்து எனர்ஜி கண்டுபிடிச்சிரு, எனர்ஜி ஈக்குவல் டு h ஸ்கொயர் பை 2m லாம்டா பார்ட்டிகிள் ஸ்கொயர். கரெக்டா, என்ன சொல்லியிருக்கான், இந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் சேம் சொன்னதுனால இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. கேன் ரிலேட் லைட் 1 is equal to 2 அப்படின்னு போட்டு ரிலேட் பண்ணு. என்னது, hc by lambda light is equal to h square by 2m lambda particle square. ஒரு வச்சு கேன்சல் ஆயிருமா, இந்த சைட் கொண்டு வா, என்ன வந்துடும் 2mc by h into lambda p square is equal to இந்த எல் அங்க கொண்டு போயிடுறேன், lambda l. இப்படி வந்துருமா ஒரு ரிலேஷன்.
ஸோ லேம்டா ஆஃப் லைட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா ஆஃப் பார்ட்டிகிள் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த ரிலேஷனையும் கேட்டிருக்கான், இந்த மாதிரி அந்த ஈக்குவேஷனாவும் கேட்டிருக்கான். ரெண்டையுமே படிச்சிருக்கோம். லைட்டையும் பார்ட்டிகிளையும் ரிலேட் பண்ற மாதிரி கொஸ்டின். உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் இட். இது போக கிராஃப்ஸ் கேட்பாங்க. கிராஃப்ஸ் எப்பவுமே நீங்க பார்த்துக்கணும். நான் கிராஃப் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு, என்னென்ன மாதிரிலாம் கிராஃப்ஸ் வந்திருக்குன்றதை அனுப்பி விடுறேன். மோஸ்ட்லி டி பிராக்லி வேவ்லென்த்தையும் மொமெண்டமே ரிலேட் பண்ணு, டி பிராக்லி வேவ்லென்த்தையும் 1/√v ரிலேட் பண்ணு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ லேம்டாக்கு மொமெண்டம்க்கு என்ன ரிலேஷனு? லேம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv அல்லது h/p. லேம்டாக்கு மொமெண்டம்க்கு நீ போட்டீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கிராஃப் ஷுட் பி லைக் திஸ். இப்படி போட்டக்கூடாது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் இப்படி வராது, இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுறாத, கர்வா தான் போடணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? அது மாதிரி லேம்டாக்கும் 1/√v கிராஃப் போட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, லேம்டாக்கும் √v என்ன ரிலேஷன்? h/√2mqv. ஸோ லேம்டாக்கும் v-க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா லேம்டாக்கும் 1/√v நீ கிராஃப் போட்டீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். குழப்பிடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்னேன். சரியா? கூலும்ஸ் லா பேசணும்ல, கூலும்ஸ் லா டாபிக்லயே இந்த ஐடியா நான் சொல்லிருப்பேன். 1/√v வேற, வெறும் √v வேற. வெறும் √v இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்துடும். பட் 1/√v டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒரு கிராஃப். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ என்ன சொல்லிருக்கோம் ரீகால் பண்ணிடுவோமா? கவனிங்க, 2 டாபிக்கா பிரிச்சோம். டாபிக் 1 என்னது? டாபிக் 1 வந்து பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் லைட். நேச்சர் ஆஃப் லைட். ரெண்டாவது டாபிக் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள். வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர்னு கூட போட்டுறேன். வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். டாபிக் 1ல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தோம். அப்புறம் 3 கிராஃப், லெனார்ட் ஆல்வார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டோட 3 கிராஃப், அந்த கிராஃபோட கன்க்ளூஷன்ஸை வச்சு லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், அப்புறம் ஏன் ஃபெயில் ஆச்சு, வேவ் தியரி ஏன் ஃபெயில் ஆச்சு, அப்புறம் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் என்ன, அப்புறம் அதை வச்சு மில்லிகன் எப்படி ப்ரூவ் பண்ணாரு. இது ஃபுல்லா டாபிக் 1. கிராஃப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டாபிக் பொறுத்த அளவுக்கு. அண்ட் என்னென்னலாம் டெரிவேஷன் வரும்ன்றதையும் சொல்லிட்டேன். மீன்ஸ் தியரி பேஸ்டா எதெல்லாம் வரும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். அது மாதிரி இங்க என்ன பண்ணோம்? இங்க டி பிராக்லி ஹைபோதசிஸ் என்ன? டி பிராக்லி முதல்ல என்ன சொல்றாரு? டி பிராக்லி ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெரிவேஷன் இருக்கு, அதை நாங்க படிக்க சொல்லியிருக்கேன். டெரிவேஷன் இருக்கு, சரியா? அப்புறம் அகைன் இங்கே என்னது? கிராஃப்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இதோட எது முடியுது? டுயல் நேச்சர் டாபிக் முடியுது. இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேயா? அந்த ஐடியாஸை வச்சுட்டு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்க. ஈஸியா தான் இருக்கும். நோட்ஸ் படிச்சீங்கன்னாவே போதும். நான் அனுப்புற நோட்ஸை மட்டும் நீங்க படிங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு, இந்த ஆர்டர்ல தான் நடத்திப்பேன். நான் எப்படி சொல்றேனோ அதே ஆர்டர் தான் நடத்திப்பேன். அதுக்கப்புறம் உன்னோட பிஓக்யூ எடுத்து போடு. மினிமம் பிஓக்யூ முடிச்சிரு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிக்காம நீ எக்ஸாமுக்கு போகவே கூடாது. அந்த எப்படி படிக்கணும்? அதையும் மங்க பண்ணக்கூடாது. கான்செப்டா படிச்சிருக்கணும். படிச்சுனா மட்டும்தான் இட் இஸ் யூஸ்ஃபுல். ஓகேயா?